வணக்கம் நண்பர்களே, நான் சிவா, கோவையிலிருந்து பப்ளிக் ஜேர்னலிஸ்ட் இணையதளத்திற்காக தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை நம்மோடு தொடர்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக சென்னை வெள்ளம் குறித்து நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த சென்னை வெள்ளத்தின் பாதிப்புகள் தொடர்ச்சியாக சுழற்றி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சாமானியர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சென்னை வெள்ள பாதிப்புகளிலிருந்து இந்த மக்கள் மீள்வதற்கு என்ன தீர்வு தேவை என்பதை நாம் கூறுவதை விட சென்னையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கும் திரு புருஷோத்தமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை, அவருடைய அனுபவங்கள் வாயிலாக அவர் பெற்ற அந்த அனுபவங்களை நம்மோடு இன்று பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். அவரிடம் நாம் இதை குறித்து கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் வெள்ளம் வர்றதும் ஒவ்வொரு முறையும் வேளச்சேரி, இந்த பள்ளிக்கரணை போன்ற சதுப்பு நில காடுகள், அந்த பகுதிகள் அங்கே ஏராளமான கட்டுமானங்கள், அங்கே குடியிருப்புகள், சிறு நகரங்கள்லாம் அங்கே உருவாகி ஒரு பெரிய மெகா டவுனே அங்கே உருவாயிருச்சு. சாஃப்ட்வேர் கம்பெனிஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை வெள்ளம் 2015 வந்தப்பையும் சரி, இப்போயும் அதே மாதிரி திரும்பி அங்கே பள்ளங்களில் தண்ணி நிற்கவும், முதல் மாடி வரைக்கும் தண்ணீர் இருக்குது, போட்டில் வர்றதும் போகிறதும் இது தொடர்கதையாகவே இருக்குது. இது அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ரொம்ப வருஷமாக அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதெல்லாம் சென்னை நகரத்துடைய வெளிப்புறங்களாக இருந்தது. அதாவது சிஎம்டிஏ லிமிட்டில் இல்லாமல் பஞ்சாயத்துகள், இல்லைன்னா அங்கே டவுன் பஞ்சாயத்து, பேரூராட்சிகள் அந்த மாதிரி இருக்கும்போது சௌரியமாக அன்னைக்கு தேதிக்கு லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அப்ரூவல் வாங்குறாங்க. அப்புறம் அந்த அப்ரூவல் வச்சு விற்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி பகுதிகளில் நம்ம அவங்கள என்னதான் குறை சொன்னாலும், சதுப்பு நிலங்களில் போய் நீங்கள் கட்டியிருக்கீங்க, சேரியில் கட்டிட்டீங்க, குளத்தில் கட்டிட்டீங்கன்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதில் எல்லாருமே இன்வால்வ்டு. அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பேங்க்குகள் பூரா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு லோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டவுன் பிளானிங் அப்ரூவல் வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பேர் சொல்லி குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, 10 மாடி கட்டடங்கள் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனிகள் அங்கே கட்டியிருக்காங்க. சாதாரண சாமானியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் வாங்கும்போது அவன் என்ன எதிர்பார்ப்பான்? அவனை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அப்ரூவல் இருக்கா, பிளான் அப்ரூவல் இருக்கா, அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் அவன் பேங்க்கில் கொடுக்குறான், பேங்க் லோன் கொடுக்குது, அதை நம்பி அவன் வாங்குறான். அதனால் அவனை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதே நேரத்தில் பெரிய நிறுவனங்கள், ஒரு 10 மாடி கட்டடம் கட்டக்கூடிய நிறுவனம் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்ல இருந்து அதை ஒரு இவ்வளவு ரூபாய் முதலீடு பண்ணுறவங்க அந்த பகுதியினுடைய தன்மை என்ன, அந்த என்வாயரன்மெண்டல் இம்பேக்ட் என்னங்கிறதெல்லாம் குறைஞ்சபட்சம் கூட அவங்க கவனிக்காமலாம் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பிரச்சனையை பேசி மட்டும் பிரயோஜனம் இல்லை. இது இன்னும் எத்தனை தடவை வெள்ளம் வந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, இந்த கொள்கை உள்ள அரசாங்கம், அந்த கொள்கை அரசாங்கம்ல யார் வந்தாலும் இதுக்கு தீர்வு கிடையாது. ஏன்னா அரசாங்கத்தால் இதுக்கு தீர்வு சொல்ல முடியாது. ஏன்னா எடுப்பில் பிரச்சனைன்னு வரும்போதே எங்கே நிற்கிதுன்னா, நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னு வருது. இதுக்கு ஒரு தீர்வாக நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ உடனடியாக நீ வெளியேறு அப்படின்னு அந்த மக்களை சொல்கிறது பாவம். ஏன்னா அதை நம்பி அவங்களோட வாழ்வியல் முறை, பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்குது, அந்த வட்டாரங்களில் அவங்க எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆகி செட் ஆகி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு தீர்வுன்னு நான் யோசிக்கிறது என்னென்னா, இது சரியாக இருக்கலாம், இல்லை இதில் இன்னும் செழுமைப்படுத்தலாம், இதை மாற்றிட்டு போகலாம். ஒரு 15 வருஷம் அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க. கவர்மெண்ட் 15 ஆண்டுகள் நீங்கள் இருந்துக்கங்க. 15 ஆண்டில் நீங்கள் காலி பண்ணிட்டு போகணும். அந்த 15 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் லோக்கல் பாடி, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் அந்த வீடுகளுக்கு எந்த விதமான வரியும் விதிக்கக்கூடாது. வங்கிகள் கொடுத்த கடனை அவங்க ரத்து பண்ணிடணும். ஏன்னா நீ தெரிஞ்சே கொடுத்துருக்குற இத்தனாயிரம் கோடிக்கு வீடு வீடாக லோன் கொடுக்கும்போது இவங்க வங்கிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. கடன் கொடுக்கும்போது என்வாயரன்மெண்ட் இம்பேக்ட், சுற்றுச்சூழலை பார்க்க வேண்டிய பொது நிறுவனங்கள், இவ்வளோ முதலீடு பண்ணுற வங்கிகளுக்கும் பொறுப்பு இருக்குது. ஸோ அதை ரைட் ஆஃப் பண்ணணும். பேங்க் லோனை அந்த ஏரியாவில் எவ்வளவோ ப்ராஜெக்டுகளுக்கு நீங்கள் பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணுறீங்க. இந்த பகுதி மக்களுக்கு ஒரு 15 ஆண்டு காலம் இருந்துட்டு போகணும். அதோடு அவங்க காலி பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி. அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய கமர்ஷியல் பில்டிங்ஸ், 10 மாடி கட்டடங்கள், அந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங் எல்லாம் இமீடியட்டாக இடிச்சிடணும். அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறைக்கு அரசாங்கம் உத்தரவு போட்டு இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான இடத்தையும் பத்திரப்பதிவோ மாற்றுறதோ பதிகிறதுக்கு தடை வச்சு கம்ப்யூட்டரில் லாக் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம், ஒரு 15 இயர் ப்ராஜெக்ட்டுங்கும் போது அந்த 15 வருஷத்துக்குள்ளே அவங்க தங்களோட வாழ்வியல் முறையை மாற்றிக்கிட்டு அவங்க ரீஹாபிலிட்டேட் ஆயிடுவாங்க, மாறி போயிடுவாங்க.
இன்னொரு வழி கூட பண்ணலாம். பேங்க் வந்து கொடுத்துருக்கிற லோன்களை வந்து அவங்ககிட்ட வசூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நீ இன்னொரு முறையான ஒரு இடத்துல டிடிசிபி லோன் வாங்கினா அங்கே நான் லோன் தரேன், நீ அங்கே இஎம்ஐ கட்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரி வங்கிகளும் அந்த மக்களும் கூட ஒரு ஒரு புரிந்துணர்வுக்கு வரலாம். இதை தவிர்த்துட்டு வேற வழியே கிடையாது. இல்லைன்னா நீங்கள் வருஷம் இந்த பிரச்சனைகள் வருவதும் போட்டில் போகிறதும் மக்கள் கூக்குரல் இடுறதும் இது ஒரு தொடர்கதையாகவே போய்கிட்டு இருக்குது. அதனால இது ஒரு தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ வழக்கறிஞர் புருஷோத்தமனோட கருத்துக்களை பார்த்தீங்க. இந்த மாதிரியான நீண்டகால அடிப்படையிலான தீர்வுகள் இருந்தால்தான் இது போன்ற பாதிப்புகளை வந்து குறைக்க முடியும். ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டு மிஸ்டேக் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு. இது வந்து ஒரு தனிநபரின் தவறு அல்ல, ஒரு பல்வேறு கூட்டாக அரசு இயந்திரங்கள் ஒன்று சேர்ந்து வந்து செய்த ஒரு தவறு அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர்றாரு. இன்று நம்மோடு அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு வந்து அவருக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கோம். நன்றி.